பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். மோடி அவர்கள் நாளைக்கு தமிழ்நாடு வருகை தருகிறார் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். அது தொடர்பாக மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருந்துச்சு. அங்கே ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அங்கே முகப்பில் பார்க்கும்போது பெரியாரோடைய ஃபோட்டோ இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. காலையில் பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க, என்னது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஈவினிங் பார்க்கும்போது பாஜகவுடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த படங்கள் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இந்த விஷயம் பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பெரியாருடைய புகைப்படம் இருப்பது தான் வியப்பு. ஏன் அப்படின்னா, இன்றைய அதிமுக வந்து தொடங்கப்பட்ட போது அது அதிமுக இருந்தது. சிறிது காலத்துக்கு பிறகு அது அதிமுக வச்சு, இப்போ வந்து அது அமித்ஷாவோட திமுக அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவர்களுக்கு பெரியார் படம் எங்கே பிடிக்க போகுது? டெல்லி எஜமானர்களுடைய கட்டளையை அப்படியே சிறமேற்கொண்டு செய்பவர்களாகத்தான் இன்றைக்கி அதிமுகக்காரங்க இருக்காங்க. அதனால் இப்போ அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்று இன்றைக்கு தந்தை பெரியாருடைய படத்தை நீக்கி இருக்கிறார்கள். நாளைக்கு தன்னோட கட்சி பேரிலிருந்து கூட அண்ணாவை எடுக்கலாம், கொடியிலிருந்து கூட அண்ணாவை எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. மற்றபடி மோடியோட வருகை வந்து பெரிய லெவலில் மதுரையில் வந்து பேசப்படுது அப்படின்லாம் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே மதுரைட்டையோ இல்லை மதுரையிலேயோ இல்லை மதுரை மக்களிடமோ வந்து மோடியோட வருகை வந்து எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தலை. கடந்த மாதம் வந்து முதல்வர் வந்தார் மதுரையில். வந்து ஒரு இந்த மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி இறுதியில் மத்தியில் வந்து BLA 2 நம்ம தெற்கு மண்டலத்தோட பயிற்சி மாநாட்டுக்காக முதல்வர் வந்தார். அதே போல் அதுக்கு ஒரு 10 நாள் முன்பாக தெற்கு மண்டல இளைஞரணி மாநாட்டுக்காக கல்குறிச்சிக்கு வந்தார். அப்போ வரும்போதும் முதல்வர் மதுரை வழியாக வந்துட்டு தான் போனாங்க. இப்போ கடந்த முறை BLA 2க்கு வரும்பொழுது அவர் வந்து சும்மா தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சிக்காக மட்டும் வரல. வரும்போதே அந்த கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை வந்து திறந்து வைத்தார். அதே போல் வண்டியூர் கண்மாய், அதாவது மதுரை மக்களிடம் வந்து நீண்ட நாள் குறை என்ன அப்படின்னா வந்து ஒரு பீச் அந்த செட்டப் இல்லையேங்கிறது மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா மதுரை வந்து கடல் இல்லாத பகுதி. அப்போ மக்களுக்கு அங்கே வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னா எதுவும் இல்லை. திரையரங்குகள் இருக்குது, கோவில் நகரம்னு தான் சொல்லுவோம் மதுரையில். கோவில்கள் இருக்கே தவிர இப்போ உங்களுக்கு சென்னையில் இருக்க மாதிரியான ஒரு பீச்சுக்கு போகிறோம் அதுக்கு போகிறோன்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு வந்து இனிமையான பொழுதுபோக்குக்காக ஒரு செட்டப் எதுவும் கிடையாது. வைகை நதி ஓரம் மட்டும் தான் இருக்குது. ஆமாம், அதை வைகை நதியே எங்கே, அது வந்து வெள்ளம் வருகிற நேரம் தான், அந்த தண்ணி வர்ற நேரம் வந்து அந்த குறிப்பிட்ட காலம்தான், மழைக்காலங்கள் மட்டும்தான். ஆக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியூர் ஏரியை வந்து தூர்வாரி அங்கே வந்து முழுசா நீரை தேக்கி அது ஒரு சிறப்பான செட்டப் பண்ணி அங்கே வந்து பூங்கா, அந்த நீருக்கு மத்தியில் வந்து ஒரு தீவு மாதிரி உருவாக்கி அங்கே போட்டிங்கில் போய் அங்கே உள்ளே போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு அந்த வண்டியூர் பூங்காவை வந்து திறந்து வைத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். இதே இது வந்து இந்த வண்டியூர் கம்மாயை வந்து நான் சீரமைக்க போகிறேன், அங்கே 100 கோடியில் தமிழ்தாய் சிலை வைக்க போகிறேன்னு அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது 110 விதியின் கீழே சட்டசபையில் அறிவித்தார். அவரோட அறிவிப்பு வந்து அப்படியே அறிவிப்பாக தான் இருந்துச்சு, எதுவுமே அவங்க பண்ணலை. ஆனால் இப்போது அந்த வண்டியூர் கண்மாய் பகுதி வந்து மிக சிறப்பாக வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கே நீர் தேக்கப்பட்டு இப்படி ஒரு அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை அந்த உணர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய வகையில் அது செட்டப் பண்ணியிருக்காங்க. அதையுமே அன்னைக்கு வரும்போது திறந்து வைக்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெறும் அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் அரசியலுக்காக வாக்குக்காக போனாலும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்படித்தான் வந்து முதல்வர் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணமாக ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே அலுவல் ரீதியாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2-3 தினங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்தார். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட அந்த வெள்ளி விழா நுழைவாயில் அது மாதிரி நிறையா திட்டங்களை இங்கே தொடக்கி வச்சார். ஆனால் இப்போ மோடி மதுரைக்கு வர்றாரு, அவர் ஒன்றிய அரசின் சார்பாக ஏதாவது திட்டங்களை மதுரைக்கு தந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு இருக்கு, அதை போய் பார்வையிடலாம் இல்லையா? எய்ம்ஸ் மருத்துவமனையை மீடியாவை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாமே. அவரிடம் வந்து மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரே மோடி வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவார் என்று பேசப்படுகிறது. அதை விட முக்கியம் வந்து ஒரு மக்கள் நல பணியாக இருக்கக்கூடிய எய்ம்ஸை போய் பார்க்கணும். திருப்பரங்குன்றத்துக்கும் தோப்பூருக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அங்கேருந்து மிக அருகாமை பகுதி தான் தோப்பூர். இங்கே எய்ம்ஸுக்காக கால்கோள் நடத்தப்பட்டிருக்கிற அந்த பகுதி. ஆனால் 2019 தேர்தலுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட பணி இப்போ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த எந்த பணிகளும் நடக்காமல் இருக்குது. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டோன்றாங்க. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியுடைய வகுப்பறைகள் எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நடக்குது. அப்போது இப்படி மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு எதையும் தராமல் வெறும் வாக்குக்காக இங்கே வந்து பேசுவது அப்படிங்கிறது வந்து
தெளிவில்லை. இன்னொன்று வந்து மதுரைக்கு மெட்ரோவை மறுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோவுக்கு வரைவு அனுப்புகிறாங்க. குறிப்பிட்ட மக்கள் தொகை இல்லை அப்படின்னு சொல்லி அதை திருப்பி அந்த வரைவை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் வட மாநிலங்களில் மதுரையை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற பகுதிகளுக்கு மெட்ரோ திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு தூரம் வந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மதுரை மக்கள் வந்து அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ், ஏன்னா எய்ம்ஸ் வந்திருக்குமே, ஆனால் மதுரை மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற தென் மாவட்ட மக்கள் எல்லாம் குறைந்த செலவில் வந்து ஒரு தரமான மருத்துவ வசதி பெற்றிருப்பார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவமனையை ஒட்டி வந்து நிறைய பகுதிகள் புதிய புதிய கடைகள் இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு அந்த வர்த்தகம் வணிகம் பெருகியிருக்கும். இப்படி எதையுமே 7 ஆண்டுகளாக செய்யாமல் அதே போல் மெட்ரோ வந்துச்சு அப்படின்னா அதுவும் மதுரைக்கு புதிய தொழில் நிறுவனங்கள் அந்த வாய்ப்புகளை எல்லாம் வழங்கும். ஆனால் அதையும் மறுத்திருக்காங்க. இப்படி ஒன்றிய அரசு மதுரைக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எதையுமே செய்யாமல் வெறுமனே வாக்கு கேட்பதற்காக வருவதும், ஒரு மத ரீதியான பிரச்சனையை தூண்டி விடுவதற்காக பிரதமரே நேரடியாக கோவிலுக்கு செல்வதும், இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு மக்களிடம் சொல்லுவதற்கு எந்த சாதனையும் இல்லை, மக்களுக்கு சொல்வதற்கு எதுவும் திட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் மதுரைக்கு எத்தனையோ முறை மோடி வந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்துக்கு போகணுன்ற அவர் ஞானோதயம் வரைக்கும் எப்போ வருது? அப்போது மீண்டும் மீண்டும் வந்து இது ஒரு கலவர பூமியாக்கணும். ஏன்னா ஏற்கனவே அச்ராஜா போன்றவர்கள்லாம் சொன்னாங்க, இது வந்து அடுத்து அயோத்தியாக்குவோம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ பிரதமருடைய வருகையை வந்து அந்த நோக்கத்துக்கு தான் பண்ணுறாங்களா என்பதை போன்றையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் முழுமையாக இது பற்றி தீர்ப்பு பெறப்பட்ட பிறகு அவங்க எந்த ஆக்ஷன் எது வேணாலும் பண்ணலாம். அதை விடுத்து பிரதமரை நேரடியாக வர வைக்கிறது, அதை வச்சு ஒரு ஹைப்பை கூட்டுறது, இது எல்லாமே வந்து மதுரையில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம், இதை வைத்து வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம ஏதாவது வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கண்டிப்பாக மதுரை மக்கள் வந்து மதத்தை பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமன் மச்சான் என்கிற அளவில் தான் பழகி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களிடம் வந்து மதம் ஒரு பிரச்சனையாக இல்லை. இந்த அரசியல் தொடர்பான கேள்விக்கு இப்போ முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குது தோழர். பெரியார் படத்தை நீக்க சொல்கிறாங்க, உடனே நீக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் இது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிம்பத்துக்கு நாசம் வேணும், நீங்கள் எடுக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆர்கியூ பண்ண முடியல? அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி வேடிக்கையாக கூட சொன்னார், ஒரு முரட்டடிமை என்ற வார்த்தையை சொன்னார். அந்த அளவுக்கு அவர்களால் எதையுமே பேச முடியவில்லை. இல்லை, தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு நகரும் கவனிக்கப்படும் இல்லையா? அதில் ஏன் அவர் வந்து மிஸ் பண்ண? அதை வந்து அவர்கள் தெரிந்து தான் செய்கிறாங்க. அதாவது வந்து பாஜகவோ இருக்கட்டும், அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பின்புலத்தோடு வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து நீங்கள் பெரியாரை ஆதரித்து வாக்கு வரணுங்கிறத விட அவங்க வந்து பெரியாரை வேண்டாம் என்பது தெளிவாக இருப்பார். ஆனால் அவர்களோட கூட்டணியில் இருக்க கட்சி தான் இதெல்லாம் பேசணும். ஏன்னா இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது தான் அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றி பேசினேன். அதுதான் வந்து இந்த கூட்டணி முறிவுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா அப்போயே வந்து அண்ணா பேரில் இருக்கக்கூடிய கட்சி தானே, ஏதாவது எதிர்ப்பு கிளப்புனாங்கன்னா எதுவுமே இல்லை. மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து தேவரும் அண்ணாவும் சம்மந்தப்பட்ட ஒரு பொய் செய்தியை அண்ணாமலை பரப்புனார். அதுக்கு இந்து நாளிதழ்லாம் ஆதாரம் சொன்னார். ஆனால் இந்து நாளிதழில் மொத்தமாக எடுத்து சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலைன்னு இந்து நாளிதழ்லேருந்தே விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆக இப்படி தொடர்ச்சியாக பெரியார் மீதும் அண்ணா மீதும் ஒரு அவதூறு களங்கம் கற்பிக்கிற வேலையை பாஜக செய்யும் பொழுது அவர்களை எதிர்க்கிற தெம்பும் திராணியமற்ற கட்சியாக தான் அதிமுக இருக்குது. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து இதன் மூலமாக தோல்வி வரும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய இது வேற. இப்போ அவங்க இந்தியாவில் வந்து முற்றிலுமாக தமிழ்நாடுடைய எண்ண ஓட்டமே மாறுபட்டது. இப்போ நான் தமிழ்நாடு எப்போவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதல்வர் ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா, இது வந்து பேசிக்கலி இதுதான் நம்மளுடைய உணர்வு, இந்த மண்ணினுடைய உணர்வு. அதுதான் நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு டெல்லி சுல்தான் காலங்களில், பழைய காலங்களில் கூட டெல்லி சுல்தானுடைய கண்ட்ரோலில் மற்ற பகுதிகளெல்லாம் இருந்தபோது கூட தமிழ்நாடு வந்து அப்படி டெல்லி சுல்தான்களால் ஆளப்படலை. தென்பகுதியில் வந்து தனியாக வேறு சமஸ்தானங்கள் தான் இருந்தது. அப்படியான ஒரு சூழல் தான் வந்து இங்கே வந்து பேசிக்கலாகவே இருக்குது. ஆனால் இந்த மண்ணில் வந்து இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை வந்து மறுத்து சொல்லுவதற்கு கூட அதிமுகவிடம் இது இல்லை. அதை சொல்வதற்கான ஒரு தைரியமோ ஏதோ அதிமுக இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க பாஜக தமிழ்நாட்டுக்கோ இல்லை மதுரைக்கோ எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி, அதனுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அதிமுக கூட சேர்ந்துருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் சேரும்போது முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்ட இடத்த இப்போ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன அரித்மெட்டிக் கணக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக வாக்கும் பிஜேபி வாக்கையும் அப்படியே கூட்டினா திமுக கூட்டணி வாக்கை விட கூடிடலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிற லாஜிக். ஆனால் உள்ளபடியே உண்மை என்ன அப்படின்றத நீங்கள் கட்சி அரசியலில் தூக்கி பின்னாடி வச்சிடலாம். ஒரு தேர்தல் ஆய்வாளராக இல்லை தேர்தல் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு விழுகிற வாக்கு என்பது வந்து மற்ற கட்சியை பிடிக்காத வாக்கு தான்.
இப்போ நீங்கள் பாஜக வந்து கடந்த முறை மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் பெற்றது, அதிமுக 3ஆம் இடம் பெற்றது. பாஜகவின் சார்பாக நின்ற பேராசிரியர் சீனிவாசன் தான் 2ஆம் இடம், அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் 3ஆவது இடம். இவங்க 2, 3ஐயும் சேர்த்து கூட்டிடுவோம்ன்ற மாதிரி இவங்க கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகவை பிடிக்காத வாக்கு, அதிமுகவை பிடிக்காத வாக்கள் தான் பாஜகவுக்கு வந்துச்சு. இப்போ பாஜகவிற்கு பாஜக அதிமுக கூட்டணியாக இருந்தபோது அதை பிடிக்காதவர்கள் பாஜக விலகிய பிறகு அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இவங்க 2 பேரும் கூட்டணி அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து இதுவரை கூட்டணியை சேரலையா? இப்போ தேமுதிகவும் திமுகவும் முதல் முறையாக கூட்டணி சேர்றாங்க. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் அப்படி இல்லை. ஒன்றாக இருந்தவர்கள் பிரிந்து விட்டு மீண்டும் சேர்கிறார்கள், அவ்வளோதான். அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலோடு தான் நான் ஒப்பிடணும். அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது இவர்களுக்கு இருந்த அதே வாக்கு வங்கி அப்படிங்கிற லெவல் தான் இப்போ இருக்குமே தவிர, இவங்க இல்லைங்கிறதுனால தான் பாஜகவுக்கு விழுந்த வாக்குகளும் அதே மாதிரி அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளும் இருவரும் ஒன்றாகும் பொழுது கண்டிப்பாக அதை அப்படியே கூட்ட முடியாது. ஒன்று. இன்னொன்று வந்து அன்றைக்கு இருந்த அதிமுக இப்போ இல்லை. ஓபிஎஸ் அணி அப்படிங்கிறத அதிமுகவிலிருந்து கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. தினகரன் சேர்ந்திருக்காரேன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் தினகரன் இந்த அணியில் இல்லை. இப்போ தினகரனுக்கு விழுந்த வாக்குகளும் அப்படிப்பட்ட வாக்குகள் தான். அதிமுகவில் எடப்பாடியினுடைய துரோகத்தை எதிரான வாக்கு, அதை சொல்லித்தான் ஜெயிச்சுக்கிறாரு, வாக்குகள் வாங்குறாரு தினகரன். அப்போ தினகரனுடைய வாக்கு அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா ஆகாது. அப்போ ஓபிஎஸ் போனதை வேணா இவர் ஈக்குவல் பண்ணலாம் ஓரளவுக்கு. அப்போ அதே மாதிரி கடந்த முறை பாமக முழுமையாக அந்த பக்கம் நின்றது. இன்றைக்கு பாமகவில் அன்புமணி அணி மட்டும்தான் இருக்கு, ராமதாஸ் அணி அந்த அணியில் இல்லை. ஆக இப்படியெல்லாம் நீங்கள் அரித்மெட்டிக்காக கணக்கு பண்ணால் கூட அதிமுக கூட்டணிக்கு வந்து அந்த பழைய பலமே இப்போது இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். மறுபக்கம் திமுக கூட்டணியில் பார்க்கும்போது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் சேருவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் டைரக்டாக திமுகவிலே போய் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு அதிமுக அப்படிங்கிற எதிர் துருவத்திலேருந்து விலகி வந்து இப்போ திமுகவில் இணைகிறாருன்னா அது மிகப்பெரிய பலமாக திமுகவுக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுகவுக்கு செட்பேக் தான். ஏன்னா ஒவ்வொரு சமூக தலைவரும் சேர்த்துறதால திமுகவில் இருக்கிற சீனியர் தலைவர்கள் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கணக்குகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, வெளியிலேருந்து பேசுகிறவங்க எது வேணாலும் பேசலாம். நீங்கள் இவங்க எப்போ சமூக தலைவர் ஆனாங்க? அதிமுக பொறுப்பில் இருக்க வரைக்கும் அவங்க யாரும் சமூக தலைவர்னு சொல்லியே. ஓபிஎஸ் வந்து ஜாதி கட்சி நடத்தினாரா? இப்போ இப்படி பேசுகிறது யாருன்னா அவங்க பேசுகிறாங்க, அதிமுக அணியில் பேசுகிறாங்க. ஆனால் அவர்களோடு இருக்கிற டிடிவி தினகரனோட அமமுக ஒரு ஜாதி கட்சியாகத்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அன்புமணியோட பாமகன்றது ஒரு ஜாதி கட்சியாக தான் இயங்குது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிற ஓபிஎஸ் வந்து இதற்கு முன்பாக ஒரு ஜாதி கட்சி பின்புலத்தில் இயங்கினாரான்னா இல்லை. அவர் அதிமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் உரிமை கோருகிறவராக பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவரோட சேர்ந்து இருக்காங்க. ஓபிஎஸ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் தினகரன் அணியில் பார்த்தீங்கன்னா தினகரன் சார்ந்த சமூகத்தினர் தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் இதில் எல்லாருமே கலந்துருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் முதல்வரையோடு சேரும் பொழுதோ அதை ஒட்டி வெளியே வந்து அவர் அளித்த பேட்டியின் போதோ அவர் அருகில் இருந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் யாதவர், அவர் ஓபிஎஸ் ஜாதிக்காரர் அவர் கிடையாது. ஆக இவர் இங்கே வந்த உடனே அதை எதிர்முகாமில் என்ன பேசுகிறாங்கன்னா இது வெறும் ஜாதி வாக்கு வங்கி தான் அவர்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது முற்றிலும் உண்மை அல்ல. ஏன்னா இன்னைக்கு சசிகலா அவங்க ஒரு தனியாக அணியாக நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு ஜாதி அரசியலாக பார்க்க முடியுமே தவிர ஓபிஎஸ் வந்து நீங்கள் முழுமையாக ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்ணாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ வெல்லமண்டி நடராஜன் இருந்தார், அவர் என்ன இவருக்கு சமூகத்தை சேர்ந்தவரா? ஆனால் இன்னைக்கு அவர் முடிவெடுத்து அதிமுகவுக்கு போயிட்டார், அது வேற விஷயம், அது அவங்களுடைய இது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சமூகம் அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஓ பன்னீர்செல்வம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எல்லா மாநிலங்களிலும் ஒரு கட்சியோடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட்டணி சேருது. அவங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா உடனிருந்தே அந்த கட்சியை கொள்வது, பிறகு அந்த கட்சி நடத்தை தான் பிடிப்பது. இப்போ நீங்கள் இதை எங்கே பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் தேவகவுடாவோட மதச்சார்பற்ற ஜனதாதளில் கூட்டணி சேர்ந்து அதே வேலையை பார்த்தாங்க. மராட்டியத்தில் சிவசேனாவோடு சேர்ந்து விட்டு அதே வேலையை பார்த்தார்கள். ஹரியானாவில் இந்திய தேசிய லோக்தளோடு சேர்ந்து விட்டு அதே வேலையை பார்த்தாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரோடு சேர்ந்து அதே வேலையை பார்த்தாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க பழைய நிலை இல்லை. அவங்க அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிக்கிட்டு பாஜகவினுடைய நிலை உயர்ந்திருக்கிறது. இப்போ இந்த வேலையைத்தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். இதை உண்மையை உணர்ந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் திமுகவிடம் வருகிறார்கள். ஏன்னா நம்மளை அழித்து பாஜக வளர நினைக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பாஜக நமக்கு பண்ணுற துரோகத்தை எடப்பாடிக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக என்கிற கட்சியை வந்து பாஜகவிடம் அடமானம் வைப்பதற்கோ இல்லை ஒட்டுமொத்தமாக விட்டு விடுவதற்கோ எடப்பாடி தயாராகி விட்டார். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அதிமுக தொண்டர்கள் உண்மையான திராவிட இயக்கம் இது, நம்ம எந்த பக்கம் நின்னால் நம்ம வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள்
திமுகவை நோக்கி நகர்கிறார்கள். நாளைக்கு இன்னும் வேணாலும் சொல்லுங்கள், ஒரு கட்டத்தில் எடப்பாடியே திமுகவிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுக என்ற கட்சி ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிற ஒரு சூழல், பாஜக தான் மாற்றுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இல்லை இதற்கு மேல் இவர்களோடு நாம் எதிர் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அனைத்து அதிமுக தொண்டர்களும் திமுகவை நோக்கி தான் வருவாங்க. நீங்கள் தொண்டர்கள் உண்மையான இடத்தை தேடி நகர்வார்கள்னு சொல்கிறீங்க. நீங்கள் குறிப்பிட்ட எல்லாமே கபலீகரம் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஓபிஎஸ்க்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இப்போ தேர்தல் சமயத்தில் சந்தர்ப்பவாதத்துக்காக இணைஞ்சிருக்கிறாரு. இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதாவது இது எல்லா நேரமும் இப்போ முன்முடிவாகவே இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்த உடனே ஒரு ப்ரீ அசம்ஷனுக்கு போக முடியாது. சில நேரங்களில் ஏய்ந்து போய் தான் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் தான் அவங்களால முடிவெடுக்க முடியும். அப்போது அவரும் ஒரு கட்டத்தில் என்ன நினைப்பார், ஏதோ ஒன்றை செய்து அதிமுக என்ற கட்சியை காப்பாற்றி விட முடியாதான்ற ஒரு எண்ணத்துக்கு தான் எல்லாரும் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு திராவிட இயக்கம் மாற்று இயக்கமாக இருப்பதுதான் நல்லது. அதான் எங்களை போன்றவர்களே நம்புகிறோம். இப்போ அதிமுக என்ற கட்சி அழிந்து விட்டு அந்த இடத்துக்கு பாஜக வருவது என்பது ஆபத்தானது. அப்போது அந்த இடத்துல அதிமுகவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அது இன்னைக்கு தப்பானவர்களிடம் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. நாளைக்கு இன்னொரு சரியான தலைவர், கொள்கை புரிதல் உள்ள ஒரு தலைவர் இருந்தால் அதை ஒரு திராவிட இயக்கமாக கூட நடத்த முடியும் நாளைக்கு. அதனால் அந்த கட்சி அழிந்து விடக்கூடாது என்கிற ஒரு பச்சோதாபம் திமுக தொண்டர்களிடையே உள்ளபடியே இருக்கிறது. ஆனால் அப்படி நிலையில தான் ஓ பன்னீர்செல்வம் தன்னால் என்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பார்த்துருப்பார். வழி இல்லாத போது ஹி ஃபோர்ஸ்ட் டு டேக் திஸ் டைப் ஆஃப் டிசிஷன். அவ்வளோதான். அவருடைய சேர்க்கை அப்படிங்கிறது தென் தமிழகத்தை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, கண்டிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு பெரிய ஆதரவை திமுகவிற்கு அது கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட எல்லா பகுதிகளிலும் ஓபிஎஸ்க்கு ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் அவர் நின்னார், அப்போ சுயேட்சை சின்னம் தான் கொடுக்கப்பட்டது. அதே போல் பல பன்னீர்செல்வங்கள் நிறுத்தப்பட்டார்கள். அது அப்போதைய தேர்தல் நேரத்திலேயே நாடாளுமன்றத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு வினோதத்தை ஏற்படுத்தி ஒரு 4-5 பன்னீர்செல்வம் நின்றாங்க. ஏன்னா இவருக்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கணும். அப்படி இருந்தும் கூட அவர் கணிசமான ஒரு வாக்குகளை பெற்றார். ஸோ அதே போல் அவருக்கு இப்போ உசிலம்பட்டியில் வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனாக இருக்கட்டும், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக முன்பு இருந்த கோபாலகிருஷ்ணன், இப்படி அவருக்கு தென் தமிழகம் முழுவதும் ஓரளவுக்கான ஆதரவாளர்களும் அந்த வாக்கு வங்கியும் இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல சமூகம் சார்ந்த சிந்தனையோடும் சிலர் இருக்கிறார்கள். அதை நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது. ஏன்னா அதிமுகவிற்கு ஒரு கட்டத்தில் பலமாக இருந்தது அந்த சமுதாயம். அப்போ அந்த சமுதாயம் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை முற்றிலுமாக அதிமுக புறக்கணிச்சுட்டு இன்னொருத்தர் அதை கையில் எடுக்கிறாரு, அப்போ நமக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படின்னு வரும்பொழுது அந்த சமுதாய மக்களிடமும் ஒரு எதிர்ப்புணர்வு கிளம்புவது இயற்கை தான். அப்போ அவர்கள் அதை அந்த வகையில் அவர்களும் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நீங்கள் என்னதான் இப்போ இங்கே தேர்தல் அரசியலில் நம்ம என்னதான் திட்டங்களை முன்வைத்து அரசியல் செய்தாலும் சில இடங்களில் ஜாதி அரசியலும் வந்துவிடத்தான் செய்யும். அதை நம்ம முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா அது வாக்காளர் மனநிலை. நான் ஒவ்வொரு வாக்காளர் இப்போ சில படித்த வாக்காளர்களிடமே கூட ஜாதி உணர்வு இருக்கும். நம்ம அதுக்காக படிக்காதவங்க கிராமப்புறத்தில் தான் ஜாதி உணர்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியும் சில வாக்குகள் வரலாம். அதே போல் இப்போ கடந்த முறையே இன்றைக்கு ஒரு 60 இடங்களையாவது எடப்பாடி பெற்றார் அப்படின்னா, போன முறை அவர்கள் அவர் சார்ந்த அந்த கவுண்டர் சமுதாய வாக்குகளும் அதே போல் வன்னியருக்கு அவசரமாக அவர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு தான். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ முற்றிலுமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் வாக்குகளில் நம்பிக்கையை இழந்து விட்டார் எடப்பாடி. தான் சார்ந்த சமூகத்திலேயே அவர் தன்னை தவிர மற்றவர்கள் வளரக்கூடாது என்ற ஒரு நிலை எடுக்கிறார். கூட்டணியாக இருந்தாலும் தான் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலை தூக்குனா தான் நான் கூட்டணி வச்சுக்குவேன்றார். அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அண்ணாமலை. அப்போ மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அதே போல் அதே சமுதாயத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு கொடூரமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. அவருக்கு வெறும் விசாரணை செய்து அவருக்கு மாரடைப்பு வருகிற அளவுக்கு அலக்களிக்கப்பட்டார். அப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வர போகும்போது அவர் அந்த சமுதாயம் தெரியாதா? அப்போது இன்றைக்கு அந்த கவுண்டரின மக்களே புரிந்து கொண்டார்கள், எடப்பாடி தன்னுடைய சுயலாபத்துக்காக இதெல்லாம் செய்கிறாரு. அவருக்கு நம்ம கம்யூனிட்டியில் சேர்ந்த வளர்ந்து வருகிற அரசியல்வாதிகளான செந்தில் பாலாஜிக்கோ அண்ணாமலைக்கோ இவரால் இப்படி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சமுதாய மக்களிடமே இன்றைக்கி தன்னுடைய ஆதரவை இழந்து விட்டார். அதே போல் வன்னியர் சமுதாய மக்களுக்கு அன்றைக்கு 10.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அவசரமாக கொடுக்குறாரு. அப்போ அவசரமாக அவர் கொடுத்ததன் விளைவு உயர்நீதிமன்றத்திலே அது ரத்தாயிடுச்சு. அப்போது எப்போவுமே நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ராங் பேக் டேட்டா வேணும். நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கே நான் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். தலைவர் கலைஞர் காலத்தில் அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கலைஞர் மறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது சரின்னு தீர்ப்பு வந்துச்சு.
காரணம் என்னென்னா முறையான ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் வந்து ஆய்வு செஞ்சு இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்டிக்கலாக டேட்டாவாக ப்ரூவ் பண்ணணும். அந்த டேட்டாவின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ரிசர்வேஷனை முன்வைக்கணும். இதில் அன்புமணி வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இதே மாதிரியான செயல்பாடுகளை தமிழ்நாடு அரசாலையும் பண்ண முடியும், ஆனால் அவங்க பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செய்யலை? அதாவது நீங்கள் ஒரு இதை கொண்டு வந்துட்டு இனிமேல் அந்த டேட்டாவை நீங்கள் கொடுத்து புண்ணியம் இல்லை. சரிங்களா? ரிசல்ட் வந்துருச்சு, நான் அதுக்கப்புறம் நான் பரீட்சை எழுத முடியுமா? பரீட்சை எழுதுனது தானே பேப்பர் திருத்தி ரிசல்ட் போடுவாங்க. இவர் இன்னொருக்கா பரீட்சை எழுதுங்க திருத்துங்கன்னு சொல்கிறார். ஆனால் மீண்டும் கோர்ட்டுக்கு போனால் அந்த இதை வந்து ஏன் முறைப்படி பண்ணலைன்ற கேள்வி வரத்தான் செய்யும். ஆகவே அப்போது நீங்கள் அவசர அவசரமாக பாஸ் போட்டது உங்கள் தப்பு. சமூகம் சார்ந்து பேசியாச்சு. இப்போ வந்து அரசியல் சார்ந்து பார்க்கும்போது, கொள்கையை சார்ந்து பார்க்கும்போது, ரீசெண்டாக வந்து திமுகவில் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், மாணிக்கராஜ் ஆகட்டும், இப்போது ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லாமே அதிமுகவில் இருந்தவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி கீழே இருந்தவர்கள், பிஜேபி கூட கூட்டணி அமைத்தவர்கள். இவர்கள் வந்து திமுகவில் சேரும்போது திமுகவுடைய கொள்கை பயணம் அப்படிங்கிற விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது, ஈவன் 1 வீக் இஸ் அ லாங் டைம் அப்படின்னு. ஒரு வாரம் கூட அரசியலில் நீண்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் என்ன நிலைப்பாடு வேணாலும் யாருனாலும் எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா வந்து என்ன சொன்னாங்க 2014 மோடியா லேடியா அப்படின்னாங்க. அப்போ இருந்த அதே கட்சி அதே ஆட்கள் இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இல்லையா? நான் என் வாழ்நாளில் பாஜகவோடு சேரும் ஒரு தவறை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்ன ஜெயலலிதா திருப்பி கூட்டணி வச்சாங்க. 99 அவங்க தான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. திருப்பி 2004 அவங்க தான் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அப்போது இதெல்லாம் அரசியல் நேரத்தான் செய்யும். இப்போ இன்றைக்கி மாணிக்கராஜாவோ அல்லது மனோஜ் பாண்டியனோ அங்கே கருத்து கூறுகிற இடத்துல இருந்தாங்களா? இல்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவாக அரசியலில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சிந்திக்க தலைமை செயல்பட தொண்டன் அப்படின்னு. ஒரு தொண்டன் வந்து என்ன வேணாலும் நினைச்சாலும் தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்ய முடியும். தொண்டன் ஒன்றை புதுசாக செஞ்சுச்சு அதை செய்கிறான்னு வைங்களேன், அந்த கட்சியுடைய கட்டமைப்புன்றது குறைஞ்சிரும். இப்போ நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், இந்த இயக்கத்தின் நிலைப்பாட்டை தாண்டி நான் ஒன்றை செய்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அந்த இயக்கத்தில் இருக்கிற பொறுப்புக்கு தகுதியற்றவனாகும். இல்லை, இந்த இடத்துல தான் ஓபிஎஸ் வந்து கடந்த வாரம் வரைக்குமே பிஜேபியோட சொல் பேச்சை கேட்டு நடந்தவர். அவரை இந்த வாரம் வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டதுனால அவர் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பார்? அவர் திருப்பி விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்குது. இல்லை, அதே தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்த ஒன்று என்ன அப்படின்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு தான். அவர் போய் பாஜகவில் சேர்ந்துட்டாரா இல்லை பாஜகவை வேறு எதுவும் பண்ணாரா? அதிமுகவை அவர்கள் தான் இயக்குகிறார்கள் என்று தெரிந்து கொண்டார். அதிமுகவை யார் இயக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, அதிமுகவை ஒருங்கிணைச்சா தான் அதிமுகவுக்கு பலம்னு சொல்கிறார். எதற்காக? அதிமுகன்ற என்ற அவரது இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக. அப்போ அந்த பேச்சுக்கு மரியாதை இல்லை. அதை இருதரப்பும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பாஜக ஏற்றுக்க மறுக்குது, அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இப்போ இருக்க எடப்பாடியை ஏற்றுக்க மறுக்கிறார். அப்போது இதற்கு மேல் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியாது, ஆனால் நாம் திராவிட இயக்கத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்னு இந்த முடிவுக்கு வர்றார். இதை வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இவர்கள் எல்லாமே எப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு திமுகவுக்குள் வந்து விட்டார். அப்போ இனிமேல் திமுகவின் நிலைப்பாட்டுக்கு ஏற்றவர்கள் தான் இவர்கள் இருக்க முடியுமே தவிர, இப்போ இனிமேல் இவர்கள் வந்து பழைய அந்த பின்புலத்தோடு அவர்கள் இயங்க முடியாது. இன்னொன்று வந்து ஒரு அரசியல் கட்சிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றாங்க அப்படின்னா அதற்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்போது மனோஜ் பாண்டியன் வந்தார், அந்த இடத்துல அவர் தான் வெற்றி பெற்றார் ஆலங்குளத்தில். அதனால் நீங்கள் தோற்ற ஒரு இடத்தில் ஒரு வலுவான ஒரு நபர் வரும்பொழுது ஒரு கட்சி ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யும். வைத்தியநாதன் இருக்காரு, வைத்தியலிங்கம் அதே மாதிரி தான். தஞ்சாவூரில் எல்லா தொகுதியும் திமுக ஜெயிக்குது, ஒரத்த நாட்டில் மட்டும் வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறார். அப்போது அவர்களை வந்து நம்ம அரவணைச்சு தான் ஆகணும். அதே போல் மாணிக்கராஜா கோவில்பட்டியில் திமுக தோற்று இருக்கிறது. அமமுக பிரித்த வாக்குகளும் அதுக்கு ஒரு காரணம். மாணிக்கராஜா அங்கே செல்வாக்குள்ள ஒரு நபர், கடம்பூர் என்கிற பகுதியினுடைய ஜமீன்தாராக இருப்பவர். அப்போ அவரை திமுகக்குள்ளே கொண்டு வாங்க. இப்படி அவரவர்களுடைய சக்திக்கேற்றவாறு அவர்களை பயன்படுத்திக் கொள்வதில் ஒரு அரசியல் இயக்கம் வந்து அதை தவறு என்று சொல்ல முடியாது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிவு தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.